என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆனதே வந்து நம்ம கிங் மேக்கர்ஸோட பிடிஜிபி பர்சனாலிட்டி டெஸ்ட் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். பூமிநாதன் சார் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து என்னோட பேப்பரோட எவாலுவேஷன்ல ஏஐயோட பங்கு சார். அப்பதான் பிரயாஸ் ஏன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க பேப்பர் கரெக்ஷனுக்காகவே. நிறைய நோட்ஸ் எடுத்தது இன்டர்வியூக்கு தான் சார். என்னோட மார்க்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜுவாலஜிஸ்ட் இன் சொசைட்டி, ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பான ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்குறேன் சார். நான் என்ன பண்ணேன்னா, ஹாய் ஆல், கிங் மேக்கர்ஸ் உடைய டாப்பர் ஸ்டாக் பாட்காஸ்ட் சீரீஸ்க்கு நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த டாப்பர் ஸ்டாக் பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்ட் 1ல ஆல்ரெடி வந்து மௌலீஸ்வரன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் 2025 உடைய ரேங்க் 410 எடுத்த டாப்பர், அவர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்ட் 1 ஆஃப் தி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பிலிம்ஸ்க்கான டீடைல் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துட்டோம். இது பார்ட் 2 ஆஃப் தி வீடியோ வேர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி மெயின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் மௌலிஷ், அகைன் வி ஆர் கண்டினியூயிங். ஸோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ராட்டஜி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து முதல் 2 அட்டெம்ப்ட் மெயின்ஸ் எழுதுற, தேர்ட் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர், பர்சனாலிட்டி டெஸ்ட் கிளியர், சர்வீஸ். ஸோ அப்படி வரும்போது வாட் வாஸ் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி, அந்த ஜேர்னி வந்து 2022ல இருந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் கிளியர் ஆகி சர்வீஸ் வந்தது காரணம் மெயினாக நான் என்ன நினைக்கிறேன்னா சார், 2023 நம்ம பிசிஎம் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்ல பேர் வரல சார். ஸோ தென் அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் மேபி என்ன தப்பு பண்ணுறாங்களோ நான் பார்த்தது என்னன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் தானே கிளியர் ஆகலை, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா மெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பான ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன் சார். நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அகாடமியில் மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் என்னன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 3 மந்த்ஸ்க்கு செப்டம்பரில் மெயின்ஸ் வரும். நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்களும் வந்து எழுதுங்க, அதே டெஸ்ட் சீரிஸ் அவங்க எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட் எழுத வச்சாங்க. நான் என்னன்னா சார், அப்போ பெருசாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை. நிறைய நோட் மேக்கிங்லாம் அந்த அளவுக்கு எப்படி பண்ணுறதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இது வரல, அவேர்னஸ் இல்லை. பட் நான் என்ன பண்ணுவேன் சார், ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட்டும் விடலை. மெயின்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அதே தான், ஒரு டெஸ்ட்டும் விடக்கூடாது. அவங்க எத்தனை டெஸ்ட் வைக்கிறாங்களோ அத்தனை டெஸ்ட்டும் எழுதுறோம். கொஷின் அஃப்கோர்ஸ் ஒன்றுமே தெரியாது சார் அதில். ஆனாலும் எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ படித்ததை வச்சு என்னெல்லாம் எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதணும் சார். ஒரு டெஸ்ட்டும் விடாமல் மொத்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா சார், MSLPல யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுவாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு GS 1, 2 எழுதுறாங்கன்னா, அடுத்த நாள் அகாடமியில் நான் உட்காந்து GS 1 நம்ம உட்காந்து GS 1, 2 எழுதுவோம். நான் அந்த மாதிரி 5 பேப்பரும் எஸ்ஏ GS 1, 2, 3, 4 5 பேப்பரும் 23லயும் எழுதுனேன், 24லயும் எழுதுனேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதப்போ. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அது ஆக்சுவலி பூமிநாதன் சாரோட யூனிக் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா, மெயின்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே இங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்களும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் வந்து அதே கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு எழுத வைப்பாரு. அண்ட் அது வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஓகே, அது 23 and 24ல அது பண்ணீங்க. தென் 2024 திரும்ப செகண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறப்போ இதே ஃபாலோ. நான் முதல்வன்ல இருந்தப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. ஸோ அகைன் தென் நான் 2024 அண்ணா நகர் வந்துட்டு திரும்ப 24லயும் அதே ஃபுல் அந்த 3 மந்த்ஸ்க்கு அதே. You wrote the mains test series even in 2024 ஃபுல் மெயின்ஸ் MSLP டெஸ்ட் சீரிஸ் எழுதுறேன். இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பம் படிச்சுட்டு வந்து ஒரு வீக்ல அந்த செக்ஷனல் டெஸ்ட் வைக்கிறாங்க. GS 1, 2 பார்க்க பிரிச்சு வைக்கிறாங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபினா ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிச்சதோட வச்சு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓரளவுக்கு ரிசோர்ஸ் தேர்த்தி படிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சும்மா வந்து வெறும் டெஸ்ட் எழுதணுமேன்றதுக்காக ஃபுல் டெஸ்ட் எழுதுனது. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஓரளவுக்கு கண்டென்ட் வர ஆரம்பிச்சது, ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சது, ஃபீட்பேக்கும் ஓரளவுக்கு இது நல்லா எழுதுறீங்க, நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா. இந்த வார்த்தைகள்லாம் தான் சார் திரும்ப திரும்ப நீங்களா இருக்கட்டும், மேமா இருக்கட்டும், நீங்களும் நான் 2-3 வாட்டி என்ன பார்த்து சொல்லி மாதை மேம் இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா எழுதுறப்பா, ப்ரிலிம்ஸ் நீ கிளியர் பண்ணு, கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது மெயின்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. நானும் வீட்டில் சொல்ல ஆரம்பித்தேன், வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கும் என் ரைட்டிங் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் சார். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோக்கிங்லேயே சொல்லிட்டு இருந்தேன், இன்டர்வியூ வந்து மெயின்ஸாக ஒரு பேப்பர் வைக்க சொல்லுங்க, நான் எழுதிடுறேன், 9 பதிலாக 10 பேப்பராக நான் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் விளையாட்டுக்கு. ஸோ தட் எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் ஒரு மெயினான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, very good. So the most important lesson from most of the toppers again and again கேட்ட விஷயம் என்ன, என்னோட லாஸ்ட் 11 இயர்ஸ்ல என்ன அப்படின்னா, ரைட் மோர். ஸோ ப்ரிலிம்ஸ் வருதோ வரலையோ நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஷோர்லி நம்ம என்னைக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவும் தெரியாது.
நம்ம ஆனா பிலிம்ஸ் கிளியர் ஆகலனாலும் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கிளியர் ஆகிறப்போ அது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்ப எல்லா டாப்பர்ஸ்ல இருந்து கேட்ட ஒரு காமனான ட்ரைட் இது, ரைட் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் irrespective ஆஃப் யூ கிளியரிங் பிலிம்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் கெட் இட் இவாலுவேட்டட். நிறைய பேர் வந்து கரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, தைரியமா போயிட்டு தப்பா எழுதி போய் கொடுக்கணும். ஸோ இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களோட எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? நீங்க நோட்ஸ் எடுத்தீங்களா? பேப்பர் 1 2 3 ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி வந்து அப்ரோச் பண்ணி இருந்தீங்க? 1 2 3க்கு நோட்ஸ் எடுத்தீங்களா? வாட் வாஸ் யுவர் அப்ரோச்? எஸ் சார். ஸோ இதுல என்ன GS 1 2 3க்கு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா வந்து நம்ம வந்து லிஸ்ட் டைமும் அந்த ஸ்கோரிங் பேப்பர்ஸா இருக்கிற ஆப்ஷனல் அண்ட் எஸ்ஏக்கு நிறைய டைம் கொடுக்கறதா சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான் சார். பட் அதை தேடி போற இதுல GS 1 2 3 மொத்தமா அபாண்டன் பண்ணக்கூடாதுன்றது அது ஒரு காமன் மிஸ்டேக்கா இருக்கலாம் சார். GS 1 2 3க்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, தேர்ட் ப்ரிலிம்ஸ் 3 months டைம் இருக்கு. இந்த வாட்டி போன டைம் தான் செப்டம்பர்ல இருக்கிறத வந்து ஆகஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட்டுக்கு மாத்தினாங்க. ஸோ அது ஒரு 20 days குறைஞ்சி 75 to 80 days ஆயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன் சார். என்ன பண்ணலாம், நம்ம ரேண்டமா படிக்க ஆரம்பிச்சோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நம்ம திரும்ப நான் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸான இதை நானே யோசிச்சு திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ரிசோர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, இந்த வாட்டி படிக்கிறதே சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு PYQ 5 வருஷம் PYQ 2020 25 மெயின்ஸ் கொடுக்கறதால 2020 2024 5 வருஷம் PYQ, ஒரு வருஷம் ஒரு GS பேப்பர்ல 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ 5 years 100 questions. அப்போ 3 பேப்பர்ஸ்க்கு 300 கொஸ்டின்ஸ்க்கு ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தேன் சார் நான் ஆன்சர். ப்ரிப்பரேஷன் GS 1 2 3க்கு 5 years PYQ. ஓகே, அந்த ஆன்சர் எங்க இருந்து எடுத்தீங்க? எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நான் முதல்ல ஒரு புக்லெட் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. எஸ் சார். அதுதான் என்னோட ரிசோர்ஸ் சார். IAS அப்போட GS 1 2 3 4க்கு 4. சோ அதுல எதிக்ஸ்க்கு வேற ப்ரிப்பரேஷன் அது சொல்றேன் சார். GS 1 2 3க்கு மெயினா ஏன்னா என்னால நான் தேடி படிக்க ஆரம்பிச்சா படிச்சுட்டே தான் இருக்கணும். நமக்கு 3 months பத்தாது. நமக்கு இதுல வேற ஃபோக்கஸ் பண்ணணும், எத்திக்ஸ் எஸ்ஏ ஆப்ஷனல். ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா நிறைய படிச்சா நம்மளால முடியாது. நம்ம திரும்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பழைய ஸ்ட்ராட்டஜிக்கே போயிடுவோம். கொஞ்சம் ரிசோர்சஸ், அதை நிறைய ரிவிஷன், அதை மேக்ஸிமமா எப்படி எக்ஸாம்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, அந்த PYQ ஓட லாஸ்ட் 5 years புக்லெட்ட நீங்க அது படிச்சீங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி அதை அப்ரோச் பண்ணீங்க? எஸ் சார். நீங்க அது கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்க. அதுல நோட்ஸ் எடுத்தீங்களா? How did you revise it and how did you approach? அதுதான் நோட்ஸ் எடுத்தா அத ரிவிஷன் மெட்டீரியல் அதுல சைடுல எழுதுறது. உங்களுக்கு சைடுல எழுதுற பழக்கம் தான். எஸ், ஆமா சார். பிலிம்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூக்கும் திரும்ப இருக்கு சார். அதுவே சைடுல எழுதுற பழக்கமே. அது எனக்கு அந்த அதிலே எழுதி வச்சு ஒரே இடத்துல எல்லாமே சோர்ஸ் இருந்தா ஒரே இடத்துல சோர்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்தேன் சார். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் இல்ல. சரி, நம்ம ஏன் உருவாக்க கூடாது அதே மாதிரின்னு சொல்லிட்டு என்னோட ரிவிஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் பிலிம்ஸ்ல. ஸோ இங்கேயுமே அந்த மெட்டீரியல் எப்படின்னா சார், ஒரு ஆன்சர் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 சைடு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம UPSC மெயின்ஸ் பேப்பர்ல இருக்கிற மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதி வச்சிருப்போம் சார் 2 சைடும். அந்த கொஸ்டினுக்கு அந்த டாபிக்கு என்னென்னலாம் தேவையோ நான் நெட்ல பார்த்தோ இல்லைன்னா வந்து ஏஐல பார்த்து எழுதுவேன். 2வது வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஏஐக்கோ வெப்சைட்க்கோ நம்மளால போக முடியாது. என்ன எனக்கு தேவைப்படுது ரிவிஷன் அப்ப நான் நினைக்கிறேனோ அதை இப்பவே எழுதி வச்சுப்பேன். ஓகே, அதை நோட் பண்ணிப்பீங்க. எஸ் சார். சோ தட் நான் இந்த ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த GS 1க்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணது அந்த ஒரு புக்லெட், 2க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணது அந்த ஒரு புக்லெட். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூ ரிலைட் ஆன் த புக்லெட்ஸ். தட்ஸ் a very important intervention. ஸோ இப்போ வந்து மெயின்ஸ் உடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணீங்க? வேர் யூ ரிலையிங் ஆன் எனி மெட்டீரியல்? வாட் வாஸ் தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்? எஸ் சார். சார் நான் மெயினா என்ன பண்ணனா சார், கரண்ட் அஃபேருக்கு இந்த PCM இன்டகிரேட் பண்ணி படிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு சார். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஓவர்லேப் ஆகும். இப்போ நமக்கு அங்கேயும் IR இருக்கு, IR நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இங்கே 50 marks GS 2ல IR ரொம்ப முக்கியமான ஒரு 1/5 அதுலயே கொஸ்டின் வருது. அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டியும் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்னெல்லாம் ஓவர்லேப் ஆகுதோ நான் அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் அப்பவே வந்து ஓரளவுக்கு நம்ம எப்படி மெயின்ஸுக்கு பண்ண போறோன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்தது. திரும்ப இங்க படிக்கும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் சார் இருந்தது. இங்கேயுமே திரும்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஸ்டாட்டிக்கு தான் சார். கரண்ட் அஃபேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் வச்சிருந்தேன். அந்த ஸ்டாட்டிக்கும் PYQல இருந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டைம் இருந்து நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் எடிட்டோரியல் செஷன் எப்படி இன்டகிரேட் பண்ணீங்க? எஸ் சார். எடிட்டோரியல் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருந்து 3 years ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க 3 attempts இருக்கீங்க. அப்போ ஒரு 80th edition 90th edition ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். 100th week அப்பலாம் இருந்தீங்க. செலிப்ரேஷன்ல இருக்கேன் சார். ஸோ அந்த ஃபுல் ஜேர்னில நான் கூட இருந்திருக்கேன்.
ப்ரிலிம்ஸ் அப்பவும் எனக்கு ஏதாச்சும் நான் சொன்னல சார் இந்த ஏதாச்சும் விஷயத்த பத்தி 4th லேயர் 5th லேயர் வரைக்கும் நான் போய் பார்ப்பேன், எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் யூடியூப்ல பார்ப்பேன் சொல்லி அந்த யூடியூப்ல இன்னொரு அடுத்த சோர்ஸ் வந்து எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக் பை ஆதில் பீக் சார் தான். அதுல என்ன சார் ப்ரிலிம்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நான் அதை டீப்பா போய் படிக்கலாம்னு பார்ப்பேன். ஏன்னா டீப்பா போய் படிச்சுட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஃபேக்ட் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியாம போயிடும். ஸோ எனி கரண்ட் அஃபேர் ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா நான் உங்களோட எடிட்டோரியல் செஷன் பார்ப்பேன். நீங்க அதை பேசிக்ல ஆரம்பிச்சு அதோட ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி லாஸ்ட்ல முடிக்கும் போது அந்த ப்ராப்ளமோ இல்லைன்னா ஒரு கிரைசிஸோட ஓவரால் வியூ எனக்கு கிடைச்சிருது. ஸோ அதை ப்ரிலிம்ஸ்ல கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அட்டன் பண்றதுக்கு. இது ப்ரிலிம்ஸ்க்கு சார். மெயின்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னா பாயிண்ட்ஸ், நீங்க எடிட்டோரியல்ஸோட மெயினான மோட்டிவே வந்து நீங்க சொல்றது பாயிண்ட்ஸ் தான். நோட் மேக்கிங் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுக்க சொல்லுவீங்க. ஸோ நான் ஒவ்வொரு எடிட்டோரியல் நீங்க எடுக்கும் போதும் அதுல இருந்து திரும்ப திரும்ப எடிட்டோரியல் பார்க்க முடியாதுன்றதால எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா நோட்ஸ் எடுக்க முடியும். எனக்கு நான் இந்த எடிட்டோரியல் பார்த்தேன், எனக்கு என்னன்னா சார் எந்த டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு டைம் அந்த வேஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், என்னோட ப்ரிப்பரேஷனை பாதிக்கும் சார். அது நான் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்னுல போறேன்னா அந்த 10 மினிட்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்குதா, இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும் சார். நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் சார். அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலான ஆள் சார் நானு. என்னன்னா ஒரு 1 hour நம்ம இது பண்ணிட்டோம், அந்த 1 hour வேற எதுனா போட்டுருந்தா பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார். சோ அதனால அந்த எடிட்டோரியல் நம்ம பாக்குறோம், அதுல இருந்து கண்டிப்பா நம்ம சும்மா ஒரு ரேண்டமா பார்க்க கூடாது. கண்டிப்பா அதுல இருந்து எதனா ஒரு விஷயம் தெரியும். அதை எப்படி எந்த பேப்பர்ல எழுதுவோம் அதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கேன். ஓகே, சோ எடிட்டோரியல்லாம் 2-3 மணி நேரம் போகுமே. அப்ப அதுல இருந்து எப்படி 1.5x ல போட்டு வச்சு பார்த்துறது சார். பார்த்துட்டு சரி நோட்ஸ் எடிட்டோரியல்ஸ் வந்து எப்படி எடுத்தீங்கன்னா இப்போ எடிட்டோரியல்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதே மெயின்ஸ்க்காக தான். ஸோ மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் அதுல இருந்து சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வரும்போது how you approach the editorials and how you took notes from it, how you revised it and how you integrated in your answers. Yes sir. அத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இப்போ எடிட்டோரியல்ஸ் நான் எங்க யூஸ் பண்றதுன்னே தெரியாம வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes sir. இப்போ நீங்க எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக் பை ஆதில் பைக் சார்னா அந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல சார், ஒரு வீக்கு ஒரு 5 எடிட்டோரியல்ஸ் போடுறீங்க. அந்த எடிட்டோரியல் ஒன்னும் ஒரு 1/2 to 45 minutes இருக்கிறதால ஒரு 3 hours போகுது. நான் அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க மாட்டேன் சார். எஸ்பெஷலி முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், மெயின்ஸ்ல டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததால அந்த 5ல எந்த 2-3 எனக்கு நான் வந்து ரெலவெண்டா இதுக்கு பாக்குறேனோ அந்த அது நீங்க அதுலயே வந்து டைம் ஸ்டாம்பும் போட்டு வச்சிருக்கீங்க. சோ எது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு 40 minutes இருக்குன்னா அந்த 40 minutes மட்டும் பார்ப்பேன் சார். இப்போ எதனா ஒரு GS 1ல இருக்கிற விஷயம் பத்தி படிக்கிறேன், நீங்க அப்ப அதை ஹிஸ்டரியோடயோ இல்ல ஜியோகிராஃபியோட ஹெரிட்டேஜோடய கனெக்ட் பண்ணி ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட ஒரு வீடியோ பேசியிருப்பீங்க. இப்போ நான் ஜியோகிராஃபி பாக்குறேன்னா நீங்க அது ஒரு வீடியோ பேசியிருப்பீங்க. சயின்ஸ் அண்ட் டெக் பாக்குறேன்னா எதனா புது டெக்னாலஜி பத்தி சமிட் பத்தி சம்திங் ஒரு வீடியோ பேசிருக்கீங்க. அப்ப அந்த டைம்ல எடுத்து ஸ்பெசிஃபிக்கா அந்த இது எடுத்து அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தாலே தம்ப்நெயிலே எந்தெந்த 5 இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் எப்போ ஈஸியா அதை ஸ்க்ரோல் பண்ணி எந்த வீடியோ வேணும் எனக்கு, எந்த ஸ்பெசிபிக் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நான் அதுல இருந்து எனக்கு எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடத்துல அகைன் அந்த நோட் இதுலயே எழுதி வச்சுப்பேன் சார். தனியா நான் பிளாங்க் ஷீட்ல நோட் எழுதுறதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கிற வேர்ட்ஸ் பக்கத்துலயே நான் அதுக்குள்ள நீங்க அதை வேலையை பண்ணிக்கிறீங்க. ஓகே, சோ யூ வென்ட் டு தி ரிவர்ஸ் சைடு. உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அது அந்த ரிசர்வ் பார்த்து அதுல ரிசர்வ் பாத்தீங்களா, ரிசர்வ்ல இருந்து பார்த்து அதை மட்டும் போய் பார்த்துட்டு அது மட்டும் யூ ஜஸ்ட் ஓகே ஃபைன். So this was for the current affairs. Next வந்து இப்போ நம்ம ethics வருவோம். What was your approach towards ethics? ethicsக்கு எப்படி வந்து நோட்ஸ் எடுத்தீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க? ஸோ அகைன் அந்த எத்திக்ஸ் எஸ்ஏ ஆப்ஷனல் வந்து ஸ்கோரிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டாப்பர்ஸ் பேசும்போதும் நான் பார்த்தேன். அவங்களோட மார்க்ஸ் பார்க்கும்போது நிறைய பேரோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகும். எப்படி வந்து ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் மூலிமா நிறைய மார்க்ஸ், இப்போ நம்ம ஜிஎஸ்ல சொல்லுவோம் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் மார்க் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் 4 பேப்பர் ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்கோர் ஈஸியாக ஒரு 80லேருந்து ஒரு 100ஓ ஒரு 100லேருந்து 120ஓ சின்ன ஒரு ஐடியா சேஞ்ச் பண்ணுறது மூலியமே மாற்ற முடியும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டதால நிறைய டைம் போட்டது இந்த 4 பேப்பர்ல தான் சார். ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ், நீங்க சொன்ன மாதிரி எத்திக்ஸ்ல நான் மெயினா பண்ணது என்னன்னா வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் சார். எத்திக்ஸ்க்கு ஒரு கொஷின் அவங்க கேட்குறாங்க, அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர்னே ஒன்று இல்லை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஒரே கொஷினுக்கு 4 டாப்பர் 4 விதமான ஆன்சர் எழுதியிருப்பாங்க. அவங்க 4 பேருக்கும் நல்ல மார்க் வந்திருக்கு, ஒரே மாதிரி மார்க், 4 டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த அப்ரோச் அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். நான் அதுல இருந்து ஒரு டாப்பரோட அப்ரோச் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை அந்த எண்ட் ஆஃப் தி டே என்ன சார், மார்க்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், எங்கெல்லாம் 5 மார்க் 10 மார்க் சேர்க்க முடியும், அதுக்கு யாரோட ஹெல்ப் கிடைக்குது, ஒரு பிடிஎஃப்ல இருந்து அது ஹெல்ப் கிடைக்கலாம், ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சார், நான் உள்ள அங்க நான் முதல் மெயின்ஸ்க்கு இருந்தப்ப
ஃப்ரெண்டு ஒருத்தரோட அறிமுகம் கிடைச்சது சார். அவர் வந்து எத்திக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரே கீவேர்ட்ல இருந்து 4 கீவேர்டு எப்படி உருவாக்குறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் முக்கியமான ஒரு எனக்கு கொடுத்தாரு சார். எதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு முன்னாடி மாரல் ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அதுக்கு பின்னாடி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போடு, ஃபிடுஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி போடு, எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி போடு அப்படின்ற ஒரு ஐடியா அந்த தனி ஒருவன்ல சொல்லுவாரு சார். ஒரு ஐடியா அடிச்சு விட்டீங்க. அதுதான் சார் அவர் அந்த ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. ஆக்சுவலி அந்த ஐடியாவோட ஆரம்பம் ஆதித்ய ஸ்ரீவத்சவா. அவர்தான் இந்தியா ஒன் டாப்பர். அவர்தான் இந்த புது புது வேர்ட்ஸ் போட்டு அது என்னோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு கிடைச்சது. அவர் அது சொன்னதுக்கு அப்புறமா என்னோட ஆன்சர் ரைட்டிங்கே பயங்கர டிஃபரன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா, ஒரே ஒரு சின்ன ஐடியா இந்த எத்திக்ஸ்லயோ எஸ்லயோ 20 to 30 மார்க்ஸ் ஜம்புக்கு இதுவாகும். ஸோ நான் என்னோட ஒரு எத்திக்ஸ்ல எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு தெரியல, பட் அதுல ஒரு 20 மார்க்ஸ் வந்து நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணேன். எல்லாத்துக்கு முன்னாடியும் ஃபிடுஷியரின்னு போட்டுறணும், மாரல்னு ஒன்று போட்டுறணும், சோஷியல் ஒன்று போட்டுக்கிட்டா அதுதான் இது பண்ணுது. ஸோ அதுதான் சார் இந்த இட் குட் பி எனி பர்சன் ஆர் an ஐடியா ஆர் PDF ஆர் மெட்டீரியல். அதுதான் சார். ஸோ நான் ரொம்ப திரும்ப ரிசோர்ஸ் ரொம்ப கம்மி தான் சார். நான் ஒரு இடத்துல கம்பைல் பண்ணி ஒரு PDF போட்டு வச்சிருக்கேன் என்னோட பர்சனல் ரிவிஷனுக்காக. அந்த PDF வேணும்னா நான் ஷேர் பண்றேன் சார். அந்த PDFல கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு எத்திக்ஸ்ல லைன் இருக்கும்ல சார், சிலபஸ் லைன். அந்த சிலபஸ் லைனுக்கு ஒரு 20 கீவேர்ட்ஸ், 10 எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 5 கோட்ஸ். அடுத்து ஒரு சிலபஸ் லைன் 20 கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் 5. அதுக்கு நடுவுல நான் கொஞ்சம் எழுதி வச்சிருப்பேன். நான் இந்த philosophers, வேர்ல்டு philosophers, நேஷனல் philosophers இவங்களதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் சார். அதுல கொஞ்சம் அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இந்த உபநிஷத்துல இது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இண்டிவிஜுவாலிட்டி காட்ட முடியும் இந்த பேப்பர்ஸ்ல அப்படின்றது தான் சார். இப்போ மௌலீஸ்வரன் அவர் எத்திக்ஸ்க்கு எடுத்த அந்த PDFs வந்து ஷேர் பண்ணா நான் நிச்சயமா டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்றேன். இல்ல டாப்பர் ரைட்டர் இவரே கூட ஆரம்பிப்பாரு. ஸோ அதனால வந்து ஷேர் த PDFs with you. ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க? ஏன்னா எத்திக்ஸ் வந்து படிக்கிறது வேற, எழுதுறது வேற, ரெண்டு வேற. இட்ஸ் மோர் அபவுட் ரைட்டிங் தான். ஸோ அந்த ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் எத்தனை எடுத்தீங்க, அது இம்ப்ரூவ் பண்ணீங்களா? டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பீஸ் ஹெல்ப் ஆச்சா? அதுல ஏதாவது பெஸ்ட் டாப்பர் காப்பீஸ் நீங்க பாத்தீங்களா? டாப்பர் நோட்ஸ் ஏதாவது பாத்தீங்களா? சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் தான் எழுதுனேன். பட் ஆனா ரியலா பார்த்தா தேர்ட் மெயின்ஸ் எழுதுன மாதிரி தான் சார். ஏன்னா ஆல்ரெடி 2 டெஸ்ட் சீரிஸ் எழுதிருக்கோம். அதுல எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே வந்து ஆன்சர்ஸ் வந்து சுமாரா தான் சார் இருக்கும். ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். லைக் ஜஸ்ட் another GS பேப்பர் மாதிரி. பட் நம்ம புரிஞ்சுக்கணும்ல சார், அது எத்திக்ஸ் பேப்பர். ஸோ நம்ம நார்மலா GSக்கு எழுதுற ஆன்சர் மாதிரி எழுதாம கொஞ்சம் எத்திக்கல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்னும் இல்லை, எத்திக்ஸ் பேப்பரா இருக்கணும்னா எத்திக்கல் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, எத்திக்ஸ் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் GS ஆன்சர் மாதிரி எழுதிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் புரிஞ்சது டாப்பர்ஸ் பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர் காப்பீஸ் எத்திக்ஸ் பேப்பர்னா வந்து சில விஷயங்கள் இருக்கு, இந்த விஷயம்லாம் இருந்தால் தான் அது எத்திக்ஸ் பேப்பர்னு அவங்க கன்சிடர் பண்றாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் அது மாதிரி ஒரு 85 to 90 மார்க்ஸ் போட்டு விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டாப்பர் பேப்பர்ல திரும்ப எங்களுக்கு உள்ள நாங்க 4 இருக்கும்போது ஒரு 4 டாப்பர் பேப்பர் தமிழ்நாடு டாப்பர்ஸோட 4 பேர் மோனிகா, சிவச்சந்திரன் சார் அவங்களுக்கு டாப்பர் பேப்பர் கொடுத்தாங்க. ஒரு 4 பேர். அவங்க 4 பேப்பர் பார்த்ததுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சு சார். நான் சொன்ன மாதிரி எத்திக்ஸ்க்கு ஆன்சர்னு ஒன்று இல்லவே இல்லை, கரெக்ட் ஆன்சர்னு. அவன் 4 பேருமே ஒரு 50 பேஜஸ். ஒண்ணு கூட ஒன்னு ஒரே மாதிரி இருக்கா சார். ஆனா ஒரே டெஸ்ட், அவங்க எல்லாரும் எழுதின ஒரே மார்க் டெஸ்டோட பேப்பர் தான் அது. எல்லாருமே ஒரே क्वेश्चनக்கு 4 டாப்பர்ஸ் வேற வேற ஆன்சர் எழுதுறத கம்பைல் பண்ணி நான் முதல்வன் ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் சார். நீங்க நிச்சயமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாராட்டணும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்காக. கண்டிப்பா. சோ நான் அதுல இருந்து கண்டென்ட் இப்ப நான் எடுத்துப்பேன். எக்ஸாம்பிள்ஸ் அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருந்து டைரக்டா எடுத்து நான் கோட் பண்ணேன் சார். சோ நமக்கு எங்க கிடைக்குது, யார்கிட்ட இருந்து கிடைக்கிறதுன்னு அவசியமே இல்லை சார். என்ன கிடைச்சாலும் அந்த எக்ஸாம்பிள் மூலமா மேபி எனக்கு அந்த 5 எக்ஸாம்பிள் மூலமா 5 மார்க் ஆட் ஆயிருக்கலாம் அந்த இடத்துல இருந்து எடுத்து. ஸோ தரணியாக்கா பேப்பர்ல இருந்து நான் நிறைய எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. எக்ஸாம்பிள்ஸும் அவங்க கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து நான் கோட் பண்ணி போட்டாம அவங்களே இன்னும் 2 டாப்பர் கிட்ட இருந்து காப்பி அடிச்சு போட்டதா, அதுவே அவங்க படிச்சது இல்ல. இப்ப அதை பார்த்து நீங்க காப்பி அடிச்சு வழி வழியா வந்து ஒரே கீவேர்ட், ஒரே எக்ஸாம்பிள், ஒரே பாடக, ஒரே கடைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அதுதான் சார் நம்ம டாப்பர்னா நம்ம வந்து எத்திக்ஸ் டாப்பர்னு பாக்குறோம் அப்படின்னா எத்திக்ஸ் பேப்பர்ல மார்க் எடுத்தவங்களோட பேப்பர்ஸ் அனலைஸ் பண்றது. அதுதான் சோ டாப்பர்ஸ் காப்பி இஸ் a very important source for ethics preparation. And எஸ்ஏயோட ஸ்ட்ராட்டஜிக்கு போறோம். எத்திக்ஸ்க்கு ஓரளவுக்கு யூ ஹவ் டிஸ்கஸ். எஸ்ஏல வாட் வாஸ் யுவர் அப்ரோச்? அதுக்கு தனியா நோட்ஸ் எடுத்தீங்களா, ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எத்தனை எஸ்ஏஸ் எழுதுறீங்க? எஸ்ஏ ஸ்மித் 3 இயர்ஸா எழுதிட்டு இருக்கேன். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் எஸ்ஏஸ் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரிஸ்ல எழுதிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வாட்டியும் ஒரு 4 to 5 எஸ்ஏஸ் எழுதிருப்பேன். ஸோ அது ஒரு 10 இருக்கும். இந்த டைம் ஒரு 6 to 7 எஸ்ஏஸ் எழுதிருப்பேன். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல அந்த 2 மெயின் எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது எஸ்ஏ காம்படிஷன்லாம் நடத்துவாங்களா சார் அகாடமில, அதுலயும் எழுதிருக்கேன் நான் எஸ்ஏஸ். அப்போ ஸோ அப்பயுமே
ப்ரைஸ்லாம் பிரைஸ் கிடையாது. வாங்கிருக்கீங்க. எஸ் சார். ஸோ ஒரு 18-20 எஸ்ஏஸ் மெயின்ஸ்ல 2 எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி 18-20 எஸ்ஏஸ் எழுதியிருக்கேன் சார். சூப்பர். ஸோ இதுல 2 மெயினான ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் சார். நான் எது பண்ணாலுமே 2 ஸ்ட்ராட்டஜில பண்ணுவேன்னு சொல்லிட்டு எஸ்ஏக்கு 2 ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரைட்டிங் சார். எஸ்ஏ எழுதுனா மட்டும்தான் எஸ்ஏ வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். நம்மளால எழுதிக்கிட்டே இருக்கணும், நிறைய எஸ்ஏஸ் எழுதணும்னு சொல்லிட்டு. எஸ்ஏல என்ன ஒரு விஷயம்னா சார், சும்மாவே உட்காந்து எழுதலாம் சார். சும்மா போர் அடிக்கும் போது ஒரு எஸ்ஏ எழுதலாம். ஸோ அதுல ஒரு நமக்கு கொஸ்டினே தேவையில்லை சார். ஏதாச்சும் ஒரு கோட் ஞாபகம் வரும் சார், அந்த கோட்ல இருந்து எனி கோட் கேன் பி turned into essay. ஸோ ஏதாச்சும் ஒரு கோட் நம்ம பார்க்குறோம், அந்த கோட்டை வச்சு ஒரு எஸ்ஏ 10 pages நம்ம எழுதலாம். ஸோ ரைட்டிங் ஃபர்ஸ்ட். அந்த ரைட்டிங்கை ஒழுங்கான எவாலுவேட்டர் கிட்ட கொடுத்து என்ன அதில் சேஞ்ச் பண்ணணும். அகைன் எஸ்ஏக்கும் கரெக்டான எஸ்ஏ இப்படிதான்ற ஒரு ஸ்டாண்டர்டே ஒரு வரையறையே இல்லாமல் இருக்கிறதால ஒரு எவாலுவேட்டர் கிட்ட கொடுத்து கரெக்டான ஃபீட்பேக் வாங்கணும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்ஏ எனக்கு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்னன்னா சார், நம்ம அகாடமியில் நான் பிசிஎம் பேட்ச் படிக்கும்போது எஸ்ஏக்கு ஒரு ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்தாங்க எஸ்ஏ என்ஹான்ஸ் பண்றதுக்காக சார். அவர் ஒரு 2 hours செஷன் எடுத்தார். நான் சொன்னல சார், யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன தேவைன்னா தான் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் இது நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் சார். அவர் 2 hours செஷன் எடுத்தாரு. அதுல இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னா இன்ட்ரோடக்ஷன். எஸ்ஓட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோட் கொடுத்துட்டு, ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஒரு கோட் கொடுத்துட்டு ஒரு எஸ்ஏக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் எழுதி காமிச்சார் சார். ஒரு 10 minutes டைம் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்ல எழுதி காமிச்சார். அது எப்படி இருந்ததுன்னா சார், ஒரு ஹாலிவுட் படத்தோட ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும், ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் பாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சாரு. இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இன்ட்ரோ எப்படி வந்து ஒரு ஓப்பனிங், அந்த ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னா அவங்கள டக்குன்னு ஹூக் பண்ணி உள்ள பண்ணணும். அகைன் அந்த ஒரு லைன் தான் நமக்கு தந்திருக்காங்க. சில டைம் வந்து லைன் கூட தர மாட்டாங்க சார். நான் 2 வார்த்தை 3 வார்த்தை தான் தராங்க. அந்த லைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்களுக்கு தெரியணும் எக்ஸாமினர். அந்த ஒரு அனெக்டோட்ல புரியும். எஸ் சார். ஸோ அந்த அனெக்டோட்டா அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அப்ப ஆரம்பிச்சது, நான் அதுக்கப்புறம் எழுதின எல்லா எஸ்ஏவோட இன்ட்ரோவுமே ஒரு படம் மாதிரி பரபரப்பா தான் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி, சங்கர் படம் மாதிரி லார்ஜ் தென் லைஃபா, ஷார்ட்டா இல்லாம லார்ஜ் தென் லைஃபா இருக்கிற மாதிரி இன்ட்ரோல் தான். ஸோ அந்த ஐடியா அதுல இருந்து எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் எழுதின நிறைய இன்ட்ரோஸ் வந்து நிறைய கரெக்ஷன் பண்றவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ நான் வேணா எஸ்ஏ காப்பீஸ் வந்து நான் இது பண்ணி எல்லாமே என்னெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம போடலாம். எஸ்ஏக்கு நோட்ஸ் ஏதாவது தனியா எடுத்தீங்களா இல்ல வெறும் ரைட்டிங் பிராக்டிஸ் அண்ட் எவாலுவேஷன்? ரைட்டிங் பிராக்டிஸ் தான் சார். எஸ்ஏக்கு நிறைய எஸ்ஏ எழுதுறதால ரைட்டிங் பிராக்டிஸ். டாப்பர்ஸ் காப்பி பாத்தீங்களா? எஸ் சார். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரைட்டிங், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ரீடிங். என்ன ரீட் பண்ணலாம் எஸ்ஏக்கு ஆக்சுவலா நமக்கு வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை சார். நம்ம ஜிஎஸ் படிக்கிறோம், மெயின்ஸுக்கு படிக்கிறோம். ஸோ கண்டென்ட் நமக்கு என் நம்பர் ஆஃப் கண்டென்ட் நம்ம கிட்டே இருக்கும். ஸோ டாப்பர்ஸ் பேப்பர்ல இருந்து எத்திக்ஸ்க்கு கண்டென்ட் எடுத்த மாதிரி எஸ்ஏக்கு கண்டென்ட் எடுத்தால நம்ம கிட்டே நிறைய கண்டென்ட் இருக்கு சார். டாப்பர் பேப்பர்ல இருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஒரு பேராகிராஃப்ல இருந்து இன்னொரு பேராகிராஃப் போறாங்க, எப்படி முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு கலன் தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பேராகிராஃப் முடியுது, அடுத்த பேராகிராஃப் உடனே ஆரம்பிக்கணும், கனெக்ஷனும் இருக்கணும், கிரியேட்டிவாவும் இருக்கணும் போது அவங்க அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த கியூரியாசிட்டியில படிக்க ஆரம்பிச்சுதான் டாப்பர்ஸ் ஒரு எஸ்எஸ். ஸோ அதுல இருந்து டைரக்டா ஐடியாஸ் எடுத்துப்பேன் சார் நான். அவங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மாத்துறாங்க டிரான்சிஷன் ஸ்மூத்தா அப்படின்ற அந்த இது. டாப்பர்ஸ் எஸ்ஏ எதுக்கு படிக்கணும்னா கண்டென்ட்டுக்காக கிடையாது, ஏன்னா கண்டென்ட் நம்ம கிட்டே இருக்கு. அந்த ஐடியாக்காகவும் அவங்க எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காங்க, அந்த கண்டென்ட் 10 to 12 பேஜஸ்க்கு அந்த கோட்ல அந்த கோட்ல இருந்தும் விலகாம இருக்காங்க. அதே டைம் இண்டிவிஜுவாலிட்டியும் காட்டியிருக்காங்க, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லிட்டு அதுக்காக டாப்பர்ஸ் காப்பி பண்ணி. அகைன் டாப்பர்ஸ்னா ரேங்க்ல டாப்பர்ஸ் கிடையாது, மார்க் எடுத்த டாப்பர்ஸ். ஏதாவது ஸ்பெசிபிக் நேம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்ல சார், போன வாட்டி ரேங்க் 2 எடுத்தவங்க வந்து 140 நினைக்கிறேன் சார். இன்னொருத்தர் போன டைம் 400 சம்திங் ரேங்க், 350 400 ரேங்க்ல அவர் கொஞ்சம் பின்னாடி இருந்தாலுமே எஸ்ஏல அவர் நிறைய மார்க்னு நினைக்கிறேன் சார். ஸோ பேர் எனக்கு கரெக்டா தெரியல, அவர் எஸ்ஏஸ் பார்த்தேன் நான். ஸோ டாப்பர்ஸ் எஸ்ஏஸ்னு போட்டாலே இதுதான் டாப்பர்ஸ் இன் த சென்ஸ், நாட் இன் ரேங்க் பட் இன் சென்ஸ் ஆஃப் எஸ்ஏ மார்க்ஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி. திஸ் இஸ் தி ரைட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எஸ்ஏ. டாப்பர்ஸ் காப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. அண்ட் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அனெக்டோட்ஸ் எடுக்கலாம் டாப்பர்ஸ் கிட்ட இருந்து. என்ன ஸ்டோரி யூஸ் பண்றாங்க, என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாங்க, அதை தாண்டி டிரான்சிஷன் தான். ஒரு பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் டிரான்சிஷன் தான் இட்ஸ் தி கோர் பார்ட் ஆஃப் தி எஸ்ஏ. அதான் நம்ம கொண்டு போவோம். சப்ஹெடிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் எடுக்கலாம், கன்க்ளூஷன் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. அண்ட் இவர்கிட்ட இருந்து நீங்க மோஸ்டா நோட் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் தான். த மோர் யூ ரைட் த மோர் யூ லேர்ன். அவ்வளவுதான் வந்து சிம்பிளான விஷயம்.
உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சூப்பரமா பயங்கரமா வருமா இல்ல நார்மல் ஆவரேஜ் சுமாரான ஆள் தான்? சார் நார்மல் ஆவரேஜா எப்படி? ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே 12 பக்கம் அந்த எஸ்ஏ எழுத்துட்டு போறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீங்க வந்து ஜாலியா நான் தோன்றப்பெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி எழுதுறப்போ முதல் வாட்டி நல்லா வந்துருச்சா? இல்ல சார், ரொம்ப ஆவரேஜா இருக்கும் சார். வேர்ட்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ஜெனரிக் வேர்ட்ஸா தான் சார் இருக்கும். நான் போக இன்னொன்னு ட்ரை பண்ணுவேன் சார். என்னன்னா இதுவும் நீங்க சொன்னதான் சார், திரும்ப வேர்ட்ஸ் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸ் இல்ல, பட் நார்மல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆன வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அது எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ் சார், அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தை வச்சிருப்பேன் சார். சும்மா அந்த 4 இங்கிலீஷ் வார்த்தையை போற போக்குல அந்த அப்படியே தூவி விடுறது. அதை பார்க்கும்போது தெரிஞ்ச மாதிரி தெரியும் சார். அது பார்க்கும்போது அதுதான் சார், அதுதான் ஹேக். அதை கத்துக்கிட்டாலே நமக்கு அது தானா வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம். ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க 3 அட்டம்ப்ட் டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டு இருக்கேன், irrespective of not clearing prelims. அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி that you have to do. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆன பிறகு அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் இருக்கிற அந்த ஒரு 75 டேஸ்ல ஹவு டிட் யூ அப்ரோச் தி டெஸ்ட் சீரிஸ்? அதோட ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 நாள் படிச்சுட்டு 6வது நாள் டெஸ்ட் எழுதணும். அஃப்கோர்ஸ் யூ நான் முதல்வன் கிளியர் பண்ண அட்டம்ப்ட்ல. ஸோ அந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் எப்படி நீங்க அந்த ஷெடியூல் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஷெடியூலோட அடாப்ட் ஆகி எப்படி வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்ரோச் பண்ணி இதை வந்து நீங்க எழுதுறீங்க ஃபார் போத் ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனல்? ஸோ இதுல என்னன்னா, இப்போ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கிளியர் பண்ண 2025 மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கு நான் முதல்வன் உள்ள இருந்தப்ப நான் முதல்ல ஃபாலோ பண்ண நம்ம அகாடமியோட டெஸ்ட் சீரிஸும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன்னா, அதில் எப்படின்னா சார், இப்போ அவங்க ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, அந்த ஷெடியூல் நல்லா தான் இருந்தது. பட் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுறோன்றதுக்காக அவங்க வைக்கிற எல்லாத்தையும் அங்கே பண்ணணும்னு சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இண்டிவிஜுவலாக நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலான்ற. எனக்கு எப்படி இருந்ததுன்னா சார், அங்கே மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி ஆப்ஷனல் 5 கொஷின்ஸ் அண்ட் ஜிஎஸ் 5 கொஷின்ஸ், வீக்லி ஒரு ஆப்ஷனல் செக்ஷனல் டெஸ்ட், ஜிஎஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் இருந்தது. எஸ்ஏ டெஸ்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி சார். இப்போ இதில் நான் என்ன பண்ணேன் சார், நான் இது உங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னது உனக்கு எது அதில் தேவையோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ நான் அதில் எதை எடுத்துக்கிட்டேன்னா, வீக்லி ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனல் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதிக்கணும். அந்த செக்ஷனல் டெஸ்ட் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுதான் வந்து டைரக்ஷனே முடிவு பண்ண போகுதுன்றதால ஒரு டெஸ்ட்டும் விடல சார். டெய்லி டெஸ்ட் என்ன பண்ணனா சார், நம்ம ஜிஎஸ் தான் பியூஐக்யூ பார்க்குறோம்ல, ஸோ ஜிஎஸ் அந்த 5 கொஷின்ஸை வெறும் பிரெயின் ஸ்டார்ம் மட்டும் பண்ணிக்கிட்டு எழுதாம கைப்பட, பட் ஆப்ஷனல் 5 கொஷினை கன்ஃபார்மா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் டெஸ்ட் சீரிஸ். அப்படிதான் போச்சு சார். ஓகே, சோ யூ brainstormed all 5 GS questions and PYQ ஆன்சர்ஸ் படிச்சிட்டதனால GS வந்து நீங்க வந்து brainstorm பண்ணீங்க. சோ டெய்லி 5 क्वेश्चन brainstorm பண்ணி எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி அது எவாலுவேட்டும் பண்ணிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஐ saw your answers. எப்படி இருக்கும் அப்படின்னா, 20 கொஸ்டின்ஸ் எழுதிருப்பீங்க. 20 கொஸ்டின்ஸும் ஆஹா ஓஹோன்னு இருக்காது, பேடாவும் இருக்காது, சூப்பராகவும் இருக்காது, நடுவுல இருக்கும். ஆனா 20மே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எழுதுற மாதிரி இருக்கும், ஏதோ எழுதாத மாதிரி இருக்கும், என்ன சொல்றதுனே தெரியாத மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்து ஆக்சுவலி ஒரு ஆன்சர் இருக்கணும். அதை கரெக்டா அந்த பல்ஸை வந்து இவர் வந்து புடிச்சிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த 5 நாளுக்குள்ள சிலபஸ் முடிக்க முடியாது அந்த டெஸ்ட்டுக்கானது. அப்போ பேக்லாக்ஸ் தான் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீஷன்ன்றது வந்து நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த புதையில அது கிடைக்கவே கிடைக்காது. ஃபுல் மெயின்ஸ் சிலபஸ் கம்ப்ளீஷன்லாம் ஆக்சுவலா பண்ணல சார், ஓப்பனா சொல்லணும். அதுதான் உண்மையும் அப்படிதான். அந்த வீக் ஒரு செக்ஷனல் போடுவாங்க, நம்ம ஒரு டைரக்ஷன்ல படிச்சுக்கிட்டு இருப்போம். இது கூட நடுவில் எத்திக்ஸ் எஸ்ஏ டெஸ்ட் இருக்கும், ஆப்ஷனல் ரிவைஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி. ஸோ அந்த டைம்ல எவ்வளவு பண்ண முடிஞ்சது, அதான் சார் திரும்ப ரிசோர்ஸ் கம்மியா வச்சிருந்தேன், அதுல எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவுதான் படிச்சேன், அதுதான் ரிவைஸ் பண்ணேன். ஸோ பேக்லாக் இருந்ததுன்னா லாஸ்ட்ல கண்டிப்பா நமக்கு டெஸ்ட் சீரிஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி முடிச்சுட்டு நமக்கு ரிவிஷன் டைம் இருக்குமோ இதுக்கும் அதே மாதிரி ரிவிஷன் டைம் இருந்தது. அந்த டைம்ல சில டாபிக்ஸ் என்னால் படிக்க முடிஞ்சது, ரிவைஸ் பண்ண டாபிக்ஸோட சேர்த்து புதுசாக படிச்ச டாபிக்ஸும். பட் மொத்தமாக படிக்க முடிஞ்சதுன்னு கேட்டால் இல்லை சார். ஸோ ஃபுல் டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணல, திரும்ப எது ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ அந்த டாபிக்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி, எதில் இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் கொஷின் வரல ரீசெண்ட் ட்ரெண்ட்ல அப்படின்னும் போது அதை லாஸ்ட்ல வச்சுக்கலாம். எதுல வருது, கண்டிப்பா ஹிஸ்ட்ரியில ஜியோகிரஃபில கண்டிப்பா வருது. ஸோ GS 1 பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கலனாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலான்ற ஒரு இது. ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பார்க்கறது தான் சார், சிலபஸ் கம்ப்ளீஷன் இல்லை. ஃபைன், எக்ஸாக்ட்லி இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலையே, அரைவரையா பண்ணணுமான்னு பண்ணாமலே போயிடும். அரைவரையாவது எல்லா வாரமும் பண்ணீங்கன்னா அதுதான் ப்ரிப்பரேஷன். அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபுல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீஷனுங்கிறது ஒரு மித்து தான்.
நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது எப்படி வந்து 20 கொஸ்டின்ஸுமே 3 ஹவர்ஸ்ல முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வேற மெயின்டைன் பண்ணிட்டு அது கொண்டு போற அந்த டைம் இந்த ஜோனை ரீச் பண்ணதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எப்படி அதை ரீச் பண்ணீங்க, எதனால ரீச்? அதான் சார், மேபி ஃபர்ஸ்ட் மெயின்ஸா இருந்திருந்தா எழுதிருக்க முடியுமான்னு தெரியல. 3 மெயின்ஸ் எழுதுனதால 3 டெஸ்ட் திரும்ப எல்லாமே இது பண்ணது வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுனதால தான் சார். MSLP நீங்க ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் எழுதிட்டு மூணாவது அங்க போகும்போது 4 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து அகைன் நாங்க MSLP எழுதும்போது எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணது இல்ல சார். சில டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், சில டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது இல்ல. பட் எழுதுற பிராக்டிஸ் இருந்தது, எனக்கு எழுதவும் பிடிக்கும்ன்றதால தேர்ட் அங்க நான் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே 20 கொஸ்டின்ஸ். என்னோட எய்மே வந்து பேப்பர் கம்ப்ளீஷனா தான் சார் இருந்தது. ஒரு கட்டத்துல GSக்கு நம்ம எழுதணும், என்ன எழுதுறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், கண்டென்ட் 2வது எடுத்துட்டு வந்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா எனக்கு என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 10 to 15 டேஸ் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ஃபேஸ்ல அந்த மாதிரி இருந்தது சார். எனக்கு கை கொடுத்ததே என்னோட ஆன்சர் ரைட்டிங் தான். நான் பேப்பர் அந்த வீக் கம்ப்ளீட் பண்ணனா நான் அடுத்த வீக் நல்லா படிப்பேன் சார். ஸோ அது இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததால, ஆல்ரெடி ரைட்டிங் ப்ராக்டிஸும் இருந்ததால என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. நான் என்ன பண்ணுவேன்னா சார், அவங்க வேர்ட்ஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, நான் நிறைய பேர் பண்ற இதை மிஸ்டேக் என்ன பார்த்துருக்கேன்னா சார், அதில் ஒரு 20 கொஸ்டினுக்கு எழுத வேண்டிய வேர்ட்ஸை 12 கொஸ்டின்ல எழுதிடுவாங்க சார். 12 to 13 கொஸ்டின்ஸ்லயே. ஸோ அந்த 12 to 13 கொஸ்டின்ஸை இடுக்கி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 கொஸ்டின் விட்டுறது. நார்மலா எழுதுனா 50 பேஜ் எல்லாராலையும் எழுத முடியும், அந்த வேர்ட் லிமிட்குள்ள கண்டிப்பா எழுதி முடியும். இது எக்ஸாக்ட் ஸ்பேசிங் மேட்டர்ஸ். நீங்க அது ஸ்பேஸ் விட்டு எழுதி ஒரே கொஸ்டின்ல ஓவர் டூ பண்ணாம எல்லாத்தையும் ஈவனா பண்ணீங்க. அதனால தான் அந்த ஆன்சர்ஸ் பேட்டர்ன் வந்து உங்க ஆன்சர்ஸ்ல பார்த்தேன். ஐ எவாலுவேட்டட் many of your answers. ஸோ அது ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் தி பென் which you used? எந்த பென் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க? முத்தரசி வந்து she suggested Pilot V7. சோ நீங்க என்ன பென் வந்து யூஸ் பண்ணீங்க? நான் வந்து பென்டல் எனர்ஜிலா பென்டல் எனர்ஜி. ஓகே, இதோட அந்த கேப் வெர்ஷன் இதே கிளிக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணீங்களா? இதான் நீங்க யூஸ் பண்ண பென்? இதே பென்டல் எனர்ஜி தான் கிளிக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணீங்க. அது கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. சோ இந்த பெண்ணை வந்து எப்போ சூஸ் பண்ணீங்க? 3 வருஷமா இதானா இல்ல ஃபைனல் அட்டெம்ப்ட்ல தானா? சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் டெஸ்ட் சீரிஸ் எழுத வந்தப்ப ரேண்டம் பென் தானா? ரேண்டம் பென் சார். டெஸ்ட் சீரிஸ்க்கு எழுத வரப்ப நடுவுல இருக்கிற கடையில 2 10 ரூபாய் ஜெல் பென் கொடுங்க ப்ளூ பென் சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டோம். அது தப்பு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான் பண்ணிருக்கேன், அது பண்ணல. தேர்ட் அட்டெம்ப்ட் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வரப்ப அப்பதான் சார் நமக்கு அந்த சீரியஸ்னஸ் வருது. அப்ப நம்ம அந்த டெஸ்ட் சீரிஸ்லயுமே ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கு ரேண்டம் பென்ல தான் எழுதணும் சார். இது பண்ணக்கூடாது, நான் ரேண்டம் பென்ல தான் எழுதணும் சார். ஒரு 2 டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் பென்டல் 2 வாங்கிட்டு வந்து ரீஃபில் ஃபுல்லா ஒரு பேக்கெட் பஞ்ச் ஆஃப் ரீஃபில்ஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சது. ஓகே, ஃபைன். சோ இந்த மாதிரி ஆஃப் ஐடென்டிஃபை யுவர் பென் இந்த ஏர்லி ஸ்டேஜ் இட்செல்ஃப். அண்ட் அந்த பென்லயே உங்களோட என்டையர் ப்ரிப்பரேஷனையும் கொண்டு போகணும். அப்பதான் அந்த பென்னுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வரும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிரிக்கெட்ல வர மாதிரி உங்களோட ஹேண்ட் பென் கோஆர்டினேஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்ப்ளீட் தி பேப்பர். அது ஏர்லியா கண்டுபிடிச்சு யூ ஹேவ் டு டூ. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய பிரீஃபான GH ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆப்ஷனல்குள்ள போவோம். ஆப்ஷனல்ல யூடியூப் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல். ஸோ பொதுவாக வந்து ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் வந்து இந்தியா வைஸ் நிறைய நம்பர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். So why did you choose anthropology option? What is the reason? First zoology, MSc zoology பண்ணிருக்கிறதால zoology எடுக்கிறதா தான் சார் பிளான். 5 வருஷம் zoology படிச்சிருக்கோம். zoology படிக்கிறது பிடிக்கும் எனக்குன்றதால. பட் zoology ரிசோர்ஸ் தேடும்போது ரிசோர்ஸ் மெட்டீரியலும் ரொம்ப கம்மி, ரிசோர்ஸ் பீப்புளுமே ரொம்ப கம்மி அதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குமே. ஸோ நம்ம இந்தியா லெவல்லே ரொம்ப கம்மியான ஆட்கள்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி. ஸோ வேற என்ன பண்ணலாம், ரொம்ப தூரம் போவேனா நியரஸ்டே எடுக்கலாம். நம்ம ஜுவாலஜிலேருந்து ரொம்ப தூரம் போவேனா நியரஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்கும்போது அடுத்து வந்து நான் ஆந்த்ரோபாலஜி தான், நேச்சுரலாகவே ஆந்த்ரோபாலஜி தான் வந்து. தென் சிலபஸ் பார்த்தேன். சிலபஸ்ல ஆந்த்ரோபாலஜில இருக்கிற அந்த பயோடெக்னாலஜி ஜெனடிக்ஸ்லாம் இதுவா இருந்தது பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜில. அகைன் இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பாலு சார் தான் சார். ஏன்னா பாலு சார் தான் ஆந்த்ரோக்கு ஃபேக்கல்ட்டியா இருந்தாரு. அவர் வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான டிசிஷன் சார். அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜி வைஸும் சரி, மென்டார் வைஸும் சரி, எனக்கு ஆந்த்ரோபாலஜி எனக்கு கிடைச்சது, பாலு சாரும் கிடைச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அன்னைக்கே ஜாயின் பண்ணேன் சார். டெமோ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆந்த்ரோல ஜாயின் பண்ணிட்டேன். சூப்பர், தட்ஸ் a very good thing. ஆந்த்ரோபாலஜி ரொம்ப ஈஸி மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது. கேக் வாக் சிம்பிளா சிலபஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மையா? சார் anyone is welcome sir to take anthropology அப்படினா உண்மையா போய் how you felt in இல்ல சார். anthropology எனக்கு
பர்சனலா சிம்பிளா சார் சிம்பிளா தான் சீக்கிரமா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. சார் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி எனக்கு ஆல்ரெடி நான் ஜுவாலஜில படிச்ச ஓவர்ல இருந்தது. சோ நான் இந்தியன் ஆந்த்ரோபாலஜி தான் கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டியதா இருந்தது. அந்த தியரிஸ் பார்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். Provided you are good in biology, you can take anthropology. Yes, sir, sure. That is your idea. Science guy இருந்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், நீங்க சயின்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா ஜியோகிராஃபி anthropology போங்க. ஹியூமனிட்டிஸ் பர்சனா இருந்தீங்கன்னா go for sociology, political science or compare. This is the notion. நான் ஆந்த்ரோ எடுக்காம இருந்தா அடுத்து உடனே இருந்தது வந்து செகண்ட் ஜியோகிராஃபி தான் சார் இருந்தது. அப்போ யார சயின்ஸ் கை. ஸோ சயின்ஸ் கைஸ் எல்லாருமே ஜியோகிராஃபி ஆர் ஆந்த்ரோக்கு தான் போவாங்க. தட் இஸ் தி அன்ரிட்டன் ரூல். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோக்கு உங்களோட புக் லிஸ்ட் சொல்லிடுங்க. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 1ல 12 யூனிட்ஸ்க்கும் பேப்பர் 2ல 9 யூனிட்ஸ்க்கும் வாட் இஸ் தி புக் லிஸ்ட் ஃபார் ஆந்த்ரோபாலஜி which you followed and what notes you followed. உங்களோடது ஃபர்ஸ்ட் புக்குக்கு போறதுக்கு முன்னாடி நோட்ஸ் பாலு சாரோட நோட்ஸ். பாலு சார் எல்லா சிலபஸோட எல்லா லைனுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் அண்ட் லைனுக்கு அவர் டைப் பண்ணி வச்சிருந்த அவரோட நோட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி விட்டார் சார். ஸோ நான் படிக்க ஆரம்பிச்சது புக் வாங்குறதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சது அவரோட நோட்ஸ்ல இருந்து தான், பிடிஎஃப்ல இருந்து தான். ஸோ அது லாஸ்ட் வரைக்குமே அது ரிவிஷனுக்கு வச்சிருந்தேன் நான். அது ரொம்ப டீப்பா இருக்கும் கொஞ்சம். ஸோ செகண்ட் புக் லிஸ்ட் வந்து சாரே சஜஸ்ட் பண்ணது ஆந்த்ரோபாலஜி டீமிஸ்டிஃபைடு பை அக்ஷத் ஜெயின். அக்ஷத் ஜெயின் சாரோட அந்த 500 புக்ஸ் 500 क्वेश्चंस. அதுல வந்து அதுல வெரி குட் ரிசோர்சஸ் ஆன்சர்ஸா இருக்கும். சோ அதுதான் படிச்சிட்டு இருந்தேன். திரும்ப அகைன் அந்த புக்லயும் 2 சைடு காலம் இருக்கும். அந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் அதுக்கு மேல அவ்வளவு நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன், வரைஞ்சு வச்சிருப்பேன், டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய வரைஞ்செல்லாம் வச்சிருப்பேன் அதுல. சோ அது 2வது சார். தேர்ட் இந்த அட்டம்ப்ட்டுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்றேன், 2 அட்டம்ப்ட்டுக்கு இதுதான் 2 அட்டம் வராதப்போ நான் ஆந்த்ரோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார், ஆப்ஷனலுக்கும் தனியா. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் எழுதிருந்தேன். செகண்ட் அட்டம்ப்ட்ல டெஸ்ட் சீரிஸ் எழுத முடியல. அகைன் தேர்ட் அட்டம்ப்ட்ல டெஸ்ட் சீரிஸ் திரும்ப கிடைச்சது எனக்கு. ஓகே, டெஸ்ட் சீரிஸ் எங்க ஆந்த்ரோ அங்க நான் முதல்ல எழுதினேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம அகாடமில ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் ஆப்ஷனல்மே ஃபுல் சிலபஸும் டெஸ்ட் முடிச்சாச்சு சார். ஃபர்ஸ்டே எழுதி முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. அகைன் ரிவிஷன் பண்ண வேண்டியதா பாக்கியா இருந்தது. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனது. Okay, so that was your idea. And in the demystified and Balu sir notes sir வேற எதுவுமே பார்க்கல. எஸ் சார், ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்க்கு அது 2 பார்த்து வச்சிருந்தேன். தேர்ட் அட்டம்ப்ட்க்கு மெயின்ஸ் கொடுக்கறப்ப எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது லஹிமா திவாரி ஐஏஎஸ். அவங்களோட லஹிமா திவாரி ஆந்த்ரோபாலஜி டாப்பர் 2021 or 22. அவங்க நோட்ஸ் ஃபுல் கம்பைலேஷனுமே வந்து இதுல இருக்கும். லஹிமா திவாரி ஓகே. அவங்க வேலையை ஆட் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா டீமிஸ்டிஃபைடு அக்ஷத் ஜெயின் சாரோட புக்கு எழுதிருப்பாங்க, கைப்பட எழுதிருப்பாங்க. அது கூட வேல்யூ ஆட் பண்ணிருப்பாங்க அவங்க. அதை வந்து கைப்பட அது அவரோட புக்க கைப்பட இன்னொருத்தர் எழுதி அது கூட நமக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் சார்? ரெலவென்ட். அவங்களே அக்ஷத் சாரோட புக்க தான் எழுதிருப்பாங்க, அதை எழுதிருப்பாங்க சார். அவருக்கு வந்து 2018 அவர் வந்து ரிஷபோட பேட்ச். ரிஷப் ஜெயின் அக்ஷத் ஜெயின்லாம் ஒரே பேட்ச். எஸ் சார், 19ல அந்த புக் வந்திருக்கும். இவங்க வந்து 21 22 2 வருஷத்துல ஆட் ஆனது எல்லாத்தையும் ஆந்த்ரோபாலஜில என்ன ஆடாச்சோ அதை நமக்காக கைப்பட எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. சூப்பர், ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது. சோ ஹவ் இட் மார்க்ஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். பேப்பர் 1 வந்து பயங்கர டைனாமிக்கா போயிட்டு இருக்கு. இப்போ ஆஃப் லேட் வந்து क्वेश्चंस வந்து நெக்ஸ்ட் லேயர்ல போயிட்டு அனாலிட்டிக்கலா கேக்குறாங்க. சோ அந்த டைனாமிசம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? வாட் ஸ்ட்ராட்டஜி யூ அடாப்ட்? திரும்ப இப்போ பேப்பர் 1 பாக்கும்போது எஸ்பெஷலி நாங்க எழுதுற மெயின்ஸ்ல வந்து பேப்பர் 1 ரொம்ப ரொம்ப டைனமிக்கும் டிஃபிகல்ட்டும் ஆச்சு சார். ஏன்னா கம்பல்சரி எல்லாம் கேக்குறாங்க, என்னது இது, நம்ம இது பார்த்ததே கிடையாது, நம்ம 3 வருஷமா படிச்சுதான் இருக்கோம் ஆந்த்ரோபாலஜி, அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு. வேற ஏதாவது எக்ஸாம்ல உட்காந்து இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது சார் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. அது எப்படின்னா சார் திரும்ப பேசிக்ஸுக்கு போறது தான் சார். இப்போ அவங்க ஒரு இதை பத்தி கேட்கறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்தோட கின்ஷிப் பத்தி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் ரைட் பண்றதுன்னு சொல்றது. ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைபோட கின்ஷிப் பத்தி கேட்டிருந்தாங்க சார். அந்த ட்ரைப் பேர் நான் எக்ஸாம்ல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன் 3 இயர்ஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் இதுலயே கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. விட முடியாது, எனக்கு வந்து விட்டுட்டா எனக்கு ரொம்ப இதுவாயிடும் சார். ஒரு பேஜ் கூட நான் விட மாட்டேன். அதனால நான் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சில பேர் தெரியலன்னா அந்த கொஸ்டின் விட்டுட்டு தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா எழுதுவாங்க. நான் ஈக்குவலி எல்லாத்தையுமே எழுதி ஆகணும். எனக்கு 50 பேஜ் எழுதலாம் எனக்கு வர அதனால நான் எழுதிடுவேன். சோ இப்போ என்ன பண்ணலாம், கின்ஷிப் படிச்சிருக்கோம் நம்ம. கின்ஷிப் பத்தி கின்ஷிப்போட தியரிஸ், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் தியரிஸ் பத்தி படிச்சிருக்கோம், பிரவுன் மலினோஸ்கிலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்க கின்ஷிப் பத்தி, இந்த கின்ஷிப் பத்தியும் அதே தானே சொல்லியிருக்க போறாங்க. சோ அவங்க ஸ்டடி பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப பேசிக்ல திரும்ப நம்ம கின்ஷிப்ல என்ன படிச்சோம், தியரியில என்ன படிச்சோம், அததான் அந்த கொஸ்டினுக்கு எழுதிக்கலாம். அந்த கொஸ்டின் ஏத்த மாதிரி திங்கர் பண்ணி எழுதிருப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாக்ட். அவங்க டைனமிக்கா கேக்குறாங்க, நம்ம படிச்சது டைனமிக்கா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா ஆப்ஷனும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். அதுதான்
ஓகே ஃபைன். சோ நம்ம பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன டைனாமிக்கா வந்தாலும் பேசிக்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். திஸ் ரூல் அப்ளைஸ் டு எவ்ரி ஆப்ஷனல்ஸ். எல்லாருமே அதுதான் சார் பண்ண போறாங்க. நம்ம அந்த இடத்துல புதுசா தேடி எங்க சார் எக்ஸாக்ட்லி தட் இஸ் தி திங். வேல்யூ அடிஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் இப்போ ஆப்ஷனலுக்கு வந்து டயகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது வரும் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது வரும். உங்க ஆப்ஷனுக்கு நீங்க என்ன ஆட் பண்ணீங்க, அதுக்கும் அந்த கோயல் அண்ட் அக்ஷய் ஜெயின் சார் நோட்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது தனியா பாத்தீங்க? அக்ஷய் ஜெயின் சாரோட புக்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பட் என்னன்னா எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டதால அது ரிப்பீட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது ஒரு ஃபட்டிக் வந்துடும் சார். ஸோ அதனால கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கும். நான் வெளியே போனதே எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு லெவல் ஆந்த்ரோபாலஜி பிசிக்கல் இதுல அதுல வந்து வேர்ல்டு லெவல் ட்ரைபல் எக்ஸாம்பிள்ஸ் அங்க இருக்கிற ப்ராக்டிசஸ் அது கூகுள் பண்ணி எடுத்துக்கிறது தான் சார். செகண்ட் இந்தியன் ஆந்த்ரோபாலஜி, இந்தியன் ட்ரைபல்ஸ் அண்ட் இதுக்கு நிறைய ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஆந்த்ரோபாலஜிக்கல் இது ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம ஏதாச்சும் யூனிக்கா இருக்கிறத எடுத்துக்கிறது தான் சார். ஓகே ஃபைன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மைல் நம்ம எல்லாமே கிடைக்காது சார். ஆக்சுவலி லைமா திவாரி மேமும் வந்து 2021 22 போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2026 அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் நமக்கு அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணி ஆகும். தட்ஸ் ஃபைன். சூப்பர். சோ ஆந்த்ரோபாலஜிக்கு நீங்க ஆப்ஷனுக்கு தனியா நோட்ஸ் மேக் பண்ணீங்களா? உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்? எஸ் சார். வெறும் இல்ல புக்ல சைடுல இருந்தாலும் ஓகேவா? இல்ல சார். அக்ஷய் ஜெயின் அந்த புக்ல வந்து ஃபுல்லா ஆந்த்ரோபாலஜி டிமிஸ்டிஃபைட் புக்ல ஃபுல்லா எழுதிருந்தேன் சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஆந்த்ரோபாலஜி கிளாஸ் பிசிஎம்ல அட்டென்ட் பண்ணதால அப்ப எடுத்த கிளாஸ் நோட்ஸ் இருக்கு ஃபுல்லா. செகண்ட் அட்டெம்ப்ட் வரல சார். அப்போ ஒன்னு பண்ண என்னன்னா திரும்ப புதுசா நோட் போட்டு நம்ம அக்ஷய் ஜெயின் சாரோட புக்கு நம்ம பாலு சாரோட பிடிஎஃப் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் நோட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஆனால் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. ஸோ நான் ஒரு 5 to 6 யூனிட்ஸ் எடுத்துட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். பட் ஆனால் அந்த 5 to 6 யூனிட்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்ததால அது பக்காவாக எடுத்து வச்சிருந்தேன் சார். சூப்பரா. பட் அதுக்கப்புறமா தான் லைமா திவாரி மேம் நோட்ஸ் கிடைச்சது. ஸோ நம்ம இதுவே இது பண்ணிக்கலாம் மேம். ஸ்மார்ட் ஒர்க் ஸ்ட்ராட்டஜிலே போயிட்டீங்க. திரும்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸா போது நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்றேன் சார். ஓகே. ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்டா பிஃபோர் கம்ப்ளீட்டிங் நான் லாஸ்டா 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன். ஒன்னு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏஐ? நீங்க எங்கெங்கெல்லாம் ஏஐ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணீங்க? அந்த மாதிரி ஆக்சுவலி மெயின்ஸ் அந்த 3 months ஃபுல்லாவும் நான் ஆன்சர் தேடுறதா இருக்கட்டும், இல்ல வேல்யூ அடிஷன் தேடுறதா இருக்கும், கீவேர்ட்ஸ் தேடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டா போறது ஏஐல தான் சார். நான் வந்து யூஸ் பண்ணது ஜெமினி யூஸ் பண்ணேன் சார். கூகுள் ஜெமினி. பெய்ட் வெர்ஷனா அன்பெய்டா? அன்பெய்ட் எதுவுமே இல்ல சார். நம்ம ரிசோர்ஸ் எடுக்கிறது தான் சார், கொடுக்கறது எதுவுமே பிடிக்க மட்டும் தான் போகணும். அதனால எல்லாமே ஃப்ரீ, எந்த பே பண்ற எதுவுமே கிடையாது சார். ஜெமினில அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்து ChatGPT போயிடுவோம் சார். அங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க வேர்ட் லிமிட், அது வரைக்கும் தான் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அப்படியே மரத்துக்கு மரம் தாவிட்டு அடுத்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டுக்கு ஸோ எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எதுனாலும் டக்குன்னு இது பண்ணேன். மெயின்ஸ்க்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணீங்க? வாட் வாஸ் தி ப்ராம்ப்ட்? ஆன்சர்க்கா, நோட்ஸ்க்கா, கீவேர்ட்ஸ்க்கா? ஃபர்ஸ்ட் மெயினா வந்து ஒரு क्वेश्चन இருக்கு அப்படின்னும் போது அந்த क्वेश्चन எடுத்து போடுவோம் சார். PYQ क्वेश्चन இருக்கு, என்னோட அந்த புக்லெட்ல எனக்கு இது வரல, எக்ஸ்ட்ரா தேவைப்படுது பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது நான் அதுல போவேன். அதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருதோ அப்படியே அந்த கொஸ்டினை காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். அதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருதோ அதை நான் எடுத்து இங்க வந்து ஆட் பண்ணிப்பேன் என்னோட வேல்யூ அடிஷன்ல. இன்னொன்னு என்னன்னா சார், கீவேர்ட்ஸ் நிறைய ஏஐ லாங்குவேஜ் நமக்கு தெரியல சார். நம்ம ஒன்று எழுதுறோம், ஏஐ ஒன்று எழுதுதுன்னா சொபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் சொன்னல சார், வார்த்தைகள்லாம் பிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் எடுத்து அங்கே தூவறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ்ல பண்ணாதான் அங்கே வரும் சார். ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போயிட்டு நம்ம 15-20 வார்த்தையை எடுத்து போடலாம்னா கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க இது கத்துக்கிட்டதெல்லாம் டெஸ்ட் சீரிஸ்ல 4 வாட்டி எழுதுறப்போ தான் ஆன்சர் ரைட்டிங்ல அது வரும். எப்படி ஏஐ வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றதும் சொபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சோ, இன்னொரு முக்கியமான பங்கு வந்து என்னோட பேப்பரோட எவாலுவேஷன்ல ஏஐயோட பங்கு சார். அப்பதான் பிரயாஸ் ஏன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க பேப்பர் கரெக்ஷனுக்காகவே. அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம ஃபுல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சார் ஃப்ரீன்னு சொல்றாங்களே, நம்ம தான் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஃப்ரீன்றதால உள்ள போயிட்டு ஆரம்பிச்சது தான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேப்பர் எவால்வ் பண்றதுக்கு கொடுத்துருப்பேன். அது ஒரு 5 to 6 minutes எல்லாருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டீங்க சார். நான் வந்து நான் முதல்ல கரெக்ஷன் பண்ணுவாங்க, நான் முதல்லே டெல்லி கரெக்ஷன் ஒன்று போகும், அங்கவே ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருவேன்,
4வதா ஏஐல சார். எப்பா அதான் சார் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கலாம். ஃபீட்பேக் எடுத்துக்க வேண்டியதுதான். அது see this is what an aspirant must opt for. So, அப்ப 4வதா பிரயாஸ் ஏஐல போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சு சார். அதுல ஸ்டார்டிங்ல நம்ம ஏஐல இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்து ஏஐல எவாலுவேஷன் போடுவோம். ஒரு 5 to 6 minutes மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஸ்டினுக்கும் இந்த பாயிண்ட் நல்லா எழுதிருக்கீங்க, இந்த பாயிண்ட் வேணாம், இந்த பாயிண்ட் ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு, இந்த பாயிண்ட் பதிலாக இதை போட்டிருக்கலாமே, ஃபுல் அனாலிசிஸ் கொடுத்துரும் சார். 20 கொஸ்டின்ஸ்க்கும் கொடுத்துரும். எத்திக்ஸ்க்கு போட்டா கேஸ் ஸ்டடி கொடுக்கும். எஸ்ஏலையும் ஃபுல் அனலைஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருந்து அதுல மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுல பிரயாஸ் அந்த டைம்ல பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயா அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுல என்னெல்லாம் வந்து எவாலுவேஷன் அது சொல்றாங்களோ, ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னன்னா ஒரு ஹியூமன் கொடுக்குற எவாலுவேஷன் மாதிரி ஏஐக்கு வந்துருச்சு அப்போ அல்காரிதம். எஸ் சார், என்னன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எஸ் சார், எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து படிச்சுட்டே இல்லாம எவ்வளவு தப்பா எழுதினாலும் எவ்வளவு பேடா எழுதினாலும் கோ அண்ட் ரைட் டெஸ்ட் சீரிஸ். எவ்வளவு பேட் ஆன்சர்ஸ் இருந்தாலும் எழுதுங்க. ஏன்னா எழுதுதான் யூ வில் லேர்ன் எவ்ரிதிங். பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தான். ஓகே, தட்ஸ் வெரி குட் பாயிண்ட் விச் யூ ஹேவ் ஆடட். ஸோ இதோட நம்ம மெயின்ஸோட என்டையர் ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு ஐடியா வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடலாம். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்? ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்பதான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுல இருந்து பிடி போற வரைக்கும் வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ரொட்டீன்? என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி எப்படிலாம் தயாரானீங்க, மார்க்ஸ் எப்படி எடுத்தீங்க, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி? மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு நவம்பர்ல. தென் என்னன்னா அந்த சந்தோஷம் ஃபுல் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கு, நம்ம அதை அட்டன் பண்ணணுன்ற மாதிரி வந்துருச்சு சார். ஒரு ஐடியாவுமே கிடையாது. நம்ம எழுதுறதுன்னா ஸ்கூல் காலேஜஸ்லேருந்தே நம்ம எழுதிட்டு இருக்கோம். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம இன்னொரு பேப்பர் கூட எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்படின்னும் போது 5 தெரியாதவங்க கிட்ட பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், நம்மளை புத்திசாலியா வர காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தது பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பத்தி. அப்படின்னு சொல்லுவாங்க நாலேஜ் முக்கியம் இல்லை, நம்ம பர்சனாலிட்டி முக்கியம்னு. கண்டிப்பா பர்சனாலிட்டி நாலேஜ் இஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல விஷயம். ஸோ நமக்கு தெரியாதே, நம்ம பேப்பர்ல எழுதுறது நம்ம எங்கேயோ எழுதுறோம், யாரோ ஒருத்தர் கஷன் பண்றாங்க, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி வந்து நம்மள பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் ப்ரிப்பரேஷன் உள்ள வந்தது. பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்புறமா தெரிஞ்சது பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் வந்து 3 ப்ரிப்பரேஷன் வந்து ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருப்போம். ப்ரிலிம்ஸ்க்கு வேர்ல்டு லெவலில் நடக்குது, நேஷனல் லெவலில் நடக்குது, மெயின்ஸ்க்கு ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் படிப்போம். இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்றது முழுக்க இன்வர்ட் லுக்கிங். 25 வருஷம் நம்ம என்ன பண்ணோம், டாஃப்ல போடுறது அதுதான். ஹாபிஸ் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் மெடல்ஸ் வின் பண்ணுது. ஸோ டோட்டலாக என்னோட ஹோம் டவுன் பற்றி, என்னோட திருத்தணியை பத்தி நான் அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது இன்டர்வியூ தான் சார். இத்தனை வருஷமா தெரியாம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் இருக்கா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா, இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டது. தென் அகைன் தமிழ்நாடு, இந்தியாவை பத்தி, வேர்ல்டு பத்தி. ஸோ அவ்வளவு நிறைய புது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. என்னோட பேர் காரணம் மௌலீஸ்வரன்னா என்ன பேர் காரணம்னு 25 வருஷமா எனக்கு தெரியாது, இன்டர்வியூல தான் தெரிஞ்சது சார். சிவன் பேருன்னு தெரியும், பட் அதுல ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் போன இன்டர்வியூல கேட்டாங்க பேரு காரணம் என்னன்னு. நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், பேர் காரணம் போய் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சுத்தி அவுட்வர்டா பார்த்துட்டு இருந்தது, இன்வர்டா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு ஜாலியான ஒரு இதுவா ஸ்பிரிச்சுவலா பதில் சொல்றீங்க. அவுட்வர்டா பார்க்காம இன்வர்டா பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ற பதில் தான். சரி, நல்ல டியூன் ஆயிட்டீங்க. ஸோ டாஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணீங்க டியூரிங் பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பரேஷன்? ஸோ இந்த டைம்ல கரண்ட் அஃபேருக்கு மெயினா ஜவஹர் சாரோட பார்ட். ஜவஹர் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சாரு. நாங்க இங்கேயும் நான் கிங் மேக்ஸ்லயும் அட்டன் பண்ண, நான் முதல்ல அவர்கிட்ட 1-to-1 மார்க் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு அதுல இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பேரை சேர்த்து அவர் என்ன சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் போட்டாரு, எதனா ஒரு இஷ்யூ வருது உங்களுக்கு, அதுல இருந்து என்ன கேள்வினா வரலாம் கரண்ட் அஃபேர்ல, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க டாஃப் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கரண்ட் அஃபேரை நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து கரண்ட் அஃபேர் தேடி அதுல ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலான்றதை தாண்டி எப்படி எந்த கரண்ட் அஃபேர் வருதோ அதை பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் என்னவோ நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 2 to 3 டாபிக்ஸ்க்கு 2 monthsக்கு ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருந்தது. நான் ஒரே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சோர்ஸா நான் எடுத்துக்கிட்டேன் சார். கரண்ட் அஃபேருக்கு டெய்லி படிச்சிருவேன். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவரோட குரூப் பார்ப்பேன். 3 PDF வந்திருக்கும், 3 வேற இஷ்யூவை பத்தி. ஸோ அதில் போயிட்டு நான் ஒரு பிரீஃப் அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்காரு, கொஸ்டின் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது அப்படியே நம்மளால சொல்ல முடியலனாலுமே ரெப்ளிகேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முடியும்னு பார்ப்போம். ஓகே, ஜவஹர் சார் இஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர் ஆனாலும் இஸ் அப்டேட்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஐ ஹவ் சீன் அவரோட ப்ரிப்பரேஷன் பார்த்து. எத்தனை மார்க்ஸ் அட்டன் பண்ணீங்க, இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்கு வேற என்னென்னலாம் பண்ணீங்க?
ஸோ இன்டர்வியூ ப்ரோக்ராம் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆனதே வந்து நம்ம கிங் மேக்கர்ஸோட பிடிஜிபி பர்சனாலிட்டி டெஸ்ட் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் டிபி அகர்வால் சாரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க 1-to-1. என்னோட ப்ரிப்பரேஷன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சதே அவர்லாம். நான் பெருசாக படிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக அவர் கூட வந்து உட்கார வச்சிட்டாங்க. இங்கே இதே ரூம்ல தான் உட்காந்துருந்தேன் நான் அவரோட 1-to-1க்கு. அவர் உட்காந்துருக்காரு, இங்கே பூமிநாதன் சார் உட்காந்துருக்காரு, நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன். இவர் பூமிநாதன் சார் கேள்வி கேட்கல, அவர் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்றதுக்கு இருந்தாரு. இவர் தான் ஃபுல்லா கேள்வி கேட்டாரு. கேள்வி ஏதோ கேட்கிறாரு, நான் தெரியலன்னு சொல்றேன், சில கேள்விங்களுக்கு பதில் சொல்றேன். அவர் பக்கத்துல பூமிநாதன் சார் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருந்தார். பூமிநாதன் சார் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்பத்துல நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணது அவரோட 1-to-1 தான், சார் டிபி அகர்வால் சார். வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கே என்ன பண்ணேன், அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டாரு, இந்த கேள்வி இதுக்கப்புறம் யாருன்னா கேட்டா நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதை அப்படியே கைப்பட கேள்வி பதில். ஸோ நிறைய நான் நோட்ஸ் நம்ம பேசுறோம் சார், நிறைய நோட்ஸ் எடுத்தது இன்டர்வியூக்கு தான் சார். ஸோ ஒரு 2 நோட் புக்ஸ் ஃபுல் ஆஃப் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எதனா பிரச்சனை நடந்தா அதோட பத்தி ஸோ ஃபுல்லாக எடுத்தது. ஸோ அந்த 1-to-1ல தான் ஆரம்பிச்சது என்னோட ப்ரிப்பரேஷன். தென் அகைன் மார்க்ஸ் இருந்தது, 2 மார்க் கொடுத்துருந்தீங்க. அதுலேயும் நம்ம ஜவஹர் சார், தமிழ்வேந்தன் சார்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பர்சனலாக அவங்களோட ஆப்ளிகேஷனை தாண்டி ஒர்க் பண்ணாங்க. நைட்டு அன்டைம் பார்க்காம ஃபோன் பண்ணுறது, வீடியோ காலில் அங்கே 1-to-1 அட்டன் பண்ணுறது, டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறது. அதில் ஆரம்பித்து அவங்களோட கிங் மேக்கர்ஸ்லேருந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிது. தென் அகைன் அடுத்து தான் நீங்கள் உங்ககிட்ட அன்னைக்கு பாக்குறதுக்கு வந்திருந்தேன், இன்டர்வியூக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சிறுபிள்ளை என்றும் பாராமல் வந்து அங்கேயே உட்கார வச்சு டக்குன்னு ஒரு 1/2 to 45 minutes இந்த இஷ்யூஸ்லாம் பத்தி கேட்டு ப்ரஷ் அப் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours நீங்க எனக்கு என்னதான் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஹேண்ட் ஹோல்டிங் இருந்தது. பிரபா சார், ஆந்த்ரோ பிரபா சார், நான் எப்பெல்லாம் வந்து டவுனா தலைய தொங்கிட்டு வந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு போறப்ப பிரைட் ஆயிடும். அவர் பாசிட்டிவிட்டி கொட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம கிட்ட, இது பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து கிங் மேக்கர்ஸ் மூலமா தான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நகர்ந்ததே என்னோடது. ஓகே, அதை தாண்டி you would have attended mocks throughout India. So அது வந்து it would have helped. ஒரு மார்க் ஒருத்தர் ஃப்ரெஷரா நீங்க அப்ரோச் பண்ணும்போது எதை வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து மார்க்ல இருந்து மார்க்ஸ்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மார்க்ஸ் அட்டன் பண்ணும்போது என்ன ஏதோ கேட்கறாங்க, நம்ம ஏதோ சொல்றோம், நம்ம தெரியலன்னு சொல்றோம், கான்ஃபிடென்ட்டா தெரியலன்னு சொன்னா நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம மெயினா என்ன எடுத்துக்கணும்னா அவங்களோட கொஷின்ஸ். எனக்கு நிறைய மார்க்ல கேட்ட கொஷின்ஸ் ஒரிஜினலாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அப்படி ஸ்ட்ரெயிட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், ஐடியா ஆஃப் தட் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு மார்க்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜுவாலஜிஸ்ட் இன் சொசைட்டி, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் என்னோட ஜுவாலஜி டிகிரியும் சேர்த்து வச்சு கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி அந்த லெவல்ல பெருசா யோசிக்கல. நான் அந்த இடத்துல ஒரு ஜென்ரிக் ஆன்சர் சொன்னேன். பட் நீ ஜுவாலஜிஸ்டா இருக்க, நீ 5 years ஜுவாலஜி படிச்சிருக்க ஒரு ஜுவாலஜிஸ்ட், இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போற, என்னெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜுவாலஜிஸ்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் டிகிரி இன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரு. ஸோ அதுல ஒரு புது ஆங்கிள் எனக்கு உருவாச்சு. நம்ம தமிழ்வேந்தன் சார் இங்க கேட்டாரு, என்னோட டேஃப்ல ஸ்போர்ட்ஸ் இருந்தது, என்னோட டேஃப்ல நான் ஸ்லம்ல ஒர்க் பண்ண அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருந்தது. அது ரெண்டுத்தையும் ஏன் நீ கனெக்ட் பண்ண மாட்டேற? இப்போ ஸ்லம்ல பவர்ட்டி எலிவேஷன் பண்ணணும்னா எஜுகேஷன் சொல்றீங்க, எஜுகேஷன் மட்டும்தான் ஒன்லி இதா? உன்னோட டேஃப்லேயே ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி ஸ்போர்ட்ஸ் மூலியமா பாவர்ட்டி அலிவியேட் பண்ணலாம்? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணகி நகர்ல இருந்து ஒருத்தங்க வேர்ல்ட் லெவல்ல செஸ் கேரம்ல வந்து பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதை அவர் கோட் பண்ணி சொன்னும்போது எனக்கு அது என்ன, நம்ம இது தமிழ்வேந்தன் சார் IRS சார் சொன்னது எப்படி நம்ம இங்க, அதுவும் இதே ரூம்ல தான் நடந்தது, எல்லா ஐ ஓப்பனிங் இன்சிடென்ட்ஸும் இந்த ரூம்ல தான் நடந்தது எனக்கு. ஸோ அவர் அதை சொல்லும் போது இதை லிங்க் பண்ணலாம்ல, இதை ஏன் லிங்க் பண்ண மாட்டேற, உன் டேஃப்ல இருந்தே சுத்தி ஆன்சர் பண்ணும் போது நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் மெயின் இன்டர்வியூல சொல்லும் போது எனக்கு ட்ரைபல் யூத் ப்ராப்ளம்ஸ், ஆந்த்ரோன்றதால ட்ரைபல் யூத் ப்ராப்ளம்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. நான் அப்போ எனக்கு இது அப்படியே டைரக்டா எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ட்ரைபல் யூத் எப்படி அலிவேட் பண்ணீங்க, அவங்க இப்போ நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல நக்சல் இஷ்யூஸ்ல வரதால சார் நான் ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான இதுவா பார்ப்பேன். ஆல்ரெடி அவங்க வந்து பிசிக்கலி கிஃப்டட், ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு இது பண்ணலாம்னு சொல்லி, ஸோ இது டைரக்டா எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அந்த ஜுவாலஜி டு அட்மினிஸ்ட்ரேஷனும் டைரக்டா ஹெல்ப் ஆச்சு எனக்கு. மார்க்ல இருந்து என்ன எடுக்கணும்னா இதுதான் சார், நமக்கு அந்த क्वेश्चंस வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி படிச்சிரணும். அந்த நம்ம ஓபன் பண்ணாத, நம்ம பார்க்காத ஆஸ்பெக்ட்ஸ் மார்க்ல நமக்கு ஓபன் பண்ணி விடுவாங்க, நம்மள ஒரு அப்பதான் திறந்து விடுவாங்க. நம்ம அதை போயிட்டு அதை புடிச்சிட்டு நம்ம அதை என்ன பண்ணணும், நம்ம அது மார்க்ல பதில் சொல்லியேன்னு வருத்தப்படாம அவங்க திறந்து விட்டது வீட்டுல போய் ஒர்க் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் வந்து மேஜர் ரோல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட இருக்கிறவங்க எப்படி வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க? அது நீங்க திரும்ப சொல்லிட்டே இருப்பீங்க, நம்ம எத்தனை மார்க் கொடுத்தாலும் டெய்லி நம்ம
ஒரு 1/2 to 1 hour பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு பியர் குரூப்பும் கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சது. என்னோட ரூம்ல எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்தோம் நாங்கள் 5 people. ஸோ ஒரு கொஷினை த்ரோ பண்ணுவாங்க யாராச்சும், திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் உட்காந்து, ஒரு கொஷினை ஒருத்தர் த்ரோ பண்ணுவாங்க, இந்த இஷ்யூ ஆச்சாமே இந்த மாதிரி கரெக்டாக. அப்போ ட்ரம்ப் தான் வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இஷ்யூ ஆச்சாமே அட்டாக் பண்ண ஆரம்பி. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்தியா, இப்போ இந்தியா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இந்த த்ரோ பண்றாங்க இந்த கொஸ்டினை, 4 பேர் 4 ஆன்சர் சொல்லுவோம். அந்த 4 ஆன்சர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா பெஸ்டான ஆன்சரா சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற ஒருத்தர் பெஸ்டான ஆன்சர், அந்த பெஸ்ட் ஆன்சரை 4 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டு யாருன்னா ஒருத்தருக்கு அந்த கொஸ்டின் வந்ததுன்னா அந்த ஆன்சரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூல டக்குன்னு ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணுவாங்க, நம்ம அதை சொல்லணும் டக்குன்னு அப்படின்னு. ஆக்சுவலி திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட். அதாவது நீங்க உங்க பியர் குரூப்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பண்ணணும், அது இங்கிலீஷ்ல பண்ணணும், அவுட் ஆஃப் த ப்ளூ கொஸ்டின்ஸ் கேட்கறப்போ பதில் சொல்ல கத்துக்கணும். ஏன்னா இன்டர்வியூல அதான் நடக்கும்போது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் பியர் குரூப் ஒர்க் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ நல்ல குரூப் அமைஞ்சிச்சுன்னா 3 லெவலுக்கு அதோட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணோம். ஆக்சுவலா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுமே இப்போ ஆரம்பிச்சது இல்லை சார். 2023 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வராதப்ப மெயின்ஸ் எழுதணும்னு சொன்னல சார், அப்பவே கிங் மேக்கர்ஸ் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ல டிபி அகர்வால் சாரை கூப்பிட்டு வந்து யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ, கிளியர் ஆகலனாலும் பரவாயில்ல, அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியரே ஆகலனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நம்ம பேசலாம், 1-to-1 பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1-to-1 அட்டன் பண்ணல சார். 3 years பேக் 2023லயே டிபி அகர்வால் சாரோட யூபிசி ஃபார்மர் யூபிசி சேர்மனோட இன்டர்வியூ, ஒரு மார்க் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நான் அதை அட்டன் பண்ணியிருந்தேன், நான் பேர் கொடுத்துருந்தேன், நான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் இப்போ 1-to-1 அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு இதோட அவரோட மேக்னிடியூடோ அந்த ஒரு பர்சனாவும் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ அது ஒரு 5 to 10 minutesல ஈஸியாக முடிஞ்சு. பட் அந்த எக்ஸ்போஷர் இப்படிதான் இருக்கும். இன்டர்வியூ போறப்ப இந்த மாதிரி கை கால் நடுங்கும், உள்ள போறப்ப உட்காந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் இதுவாயிடும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்தது. அப்போ 2023லயே ஒரு கிளிம்ஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும்ன்றது ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சது. ஸோ இப்போ திரும்ப அகைன் இந்த அட்டம்ப்ட்டுக்கு வரப்ப மீன்ஸ் கிளியர் ஆனப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆனது திரும்ப டிபி அகர்வால் சாரோட தான். இப்போ சில விஷயங்கள் சொன்னேன், சில விஷயங்கள் எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சு இப்படி போனது தான். ஸோ நைஸ் டு லிசன். ஸோ உங்களோட இன்டர்வியூ ஜேர்னி பயங்கரமா போயிருக்கு. ஸோ லாஸ்டா வந்து பிஃபோர் வி குட் கம்ப்ளீட் திஸ் பாட்காஸ்ட், ஃபைனலா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, மோலீஸ்வரன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, 3 attempts கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 2 attempt வந்து வரல, ஆனா 3வது attempt ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனல் டெஸ்ட் கிளியர் ஆகி சர்வீஸ் வந்துச்சு, 410th ரேங்க். ஸோ அப்போ ஆஃப்டர் லுக்கிங் பேக் திஸ் 4 years இந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த ஜேர்னி வந்து நிச்சயமா இது நீங்க போட்ட எஃபர்ட்லாம் வர்த்தா அப்படிங்கிற அந்த நிச்சயமா வர்த்தம் தான் சொல்ல போறீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஃபைனலா ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்க மெசேஜ் என்ன? ஏன்னா நிறைய பேர் நீங்க எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் டாப்பரோட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா, அந்த மாதிரி இப்போ நீங்களே அந்த இடத்துல வந்து உட்காந்துங்க, உங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகலாம். அவங்களுக்கு நீங்க வேரியஸ் ஸ்டேஜஸ்ல இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களோட மெசேஜ் வந்து சொல்லுங்க. என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் 2022 செப்டம்பர்ல ஆரம்பிச்சது. கிங் மேக்கர்ஸ்ல ஜாயின் பண்ணதோட இப்போ 2026 மார்ச்ல ரிசல்ட் வந்ததோட நிறைவு பெற்றிருக்கு. இந்த 3.5 years ஜேர்னி எப்படி இருந்ததுன்னா, நிறைய டவுன்ஸ், சில அப்ஸ். ஸோ ஜேர்னி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து உண்மையாக நான் ஃபீல் பண்ணது. இதுக்கு முன்னாடி லைஃப்ல பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு இருந்தது இல்லை காலேஜ் வரைக்கும். ஸோ அந்த டவுன்ஸ் வந்தப்ப வருத்தப்பட்டதா இருக்கட்டும், அப்ஸ் வந்தப்ப சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரப்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜேர்னியா நான் நினைக்கிறேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ உங்களுக்கும் அப்ஸ் டவுன்ஸ் இருந்திருக்கலாம், ஸோ சீக்கிரம் அப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே அது பார்ட் ஆஃப் த ஜேர்னி. வெறும் அப்ஸே இருக்காது இந்த ஜேர்னிலையும்ன்றது அது ஒன்று ஃபீல் பண்ணும் சார். இது எப்படி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு கரெக்டாக சம்மப் பண்ண அந்த அளவுக்கு ஒரு கேயாட்டிக்கான ஒரு ஜேர்னியா இருந்திருக்கு. எனக்கு கரெக்டான வார்த்தையில சம்மப் பண்ண முடியல. கேயாஸ் இருந்தது, அழுத நாட்கள் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அது தெரியும், எவ்வளோ அழுதுருக்கேன், எவ்வளோ கதறியிருக்கேன் அவங்க கிட்ட, அப்புறம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன், எவ்வளோ அதை பற்றி மணிக்கணக்கான டிஸ்கஷன்ஸ் மென்டாஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இந்த ஜேர்னியில் அவங்க எல்லாரும் இருந்ததுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மென்டாஸ்க்கு உங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் இப்போ அடுத்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்க, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் உங்கள் தாட்டை ஹையாக வைங்க. நான் தாட்டை ஹையாக வச்சதால் தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்து இப்போ இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கான காரணம் என்னோட தாட்டும் கன்விக்ஷனும். நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அது என்ன நடந்தாலும் சரி. ஆனால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் வந்து ஹார்டான வே எடுக்க போகிறேன்னா, இல்லை கன்வென்ஷனல் வே, இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜியை எனக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்க போகிறேன்னா. இப்போ நான் எப்போ சொல்லும் போதும் சொன்னது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன், நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ வென் லைஃப் கெட்ஸ் காம்ப்ளெக்ஸு,
ஐ பிகம் சிம்பிள். அதுதான் சரி என்னோட கோட்டு. நான் இது இது எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு இதுதான் லைஃப். எப்போ வந்து ஹார்டாவோ காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னு தோணும் போது என்ன பண்ணலாம்? ஒன்று உட்காரலாம் ஒரு இடத்துல, இதுவும் பண்ணாம உட்காரலாம். ரெண்டாவது அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா, லைஃப்க்கு வந்து எப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகுது, ப்ரிப்பரேஷன். லைஃப்ன்றது ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் 3 வருஷமா என்னோட லைஃபே ப்ரிப்பரேஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ஹார்டாவோ காம்ப்ளெக்ஸாவோ போகும்போது எப்படி வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இது பண்ணிக்கலாம்னு, இது எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் மென்டார்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேசின ஃபோன் கால்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. சில நேரங்களில் தனியாகவே நான் உட்காந்து யோசிப்பேன், தனியாக உட்காந்து இது பண்ணுவேன். சும்மா நம்ம உட்காந்து கோயிலுக்கு போயிட்டு உட்கார்றது, ஒரு லைப்ரரிக்கு போய் உட்கார்றது, ஒரு ஸ்டடி ஹாலுக்கு போய் உட்கார்றது. சும்மா இல்லாமல் சும்மா இருக்கிறது பதிலாக ரூமில் சும்மா உட்காரது பதிலாக ஸ்டடி ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி நாட்கள் இருக்குது. தூக்கம் இல்லாத இருந்த நாட்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கிரியேட்டிக் ஜேர்னிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. வென் லைஃப் கோஸ் காம்ப்ளெக்ஸ் யூ கோ சிம்பிள்ன்றதான் சார். நிச்சயமா இது மௌலீஸ்வரன் கோட்டாவே வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதாவது when life becomes complex, I become simple அப்படிங்கறது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை கொண்டு வாங்கிறது தான் எல்லா டாப்பர்ஸும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. மௌலீஸ்வரன் அதான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா இந்த பாட்காஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. அண்ட் வாட் டிட் யூ ஃபீல் ஆஃப்டர் சீயிங் திஸ் பாட்காஸ்ட்ங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ மௌலீஷ் ஃபார் ஸ்பெண்டிங் யோர் டைம் அண்ட் டிஸ்கசிங் தி ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னும் நிறைய சக்சஸ் உங்க லைஃப்ல வரணுங்கிறதுக்கு நான் அண்ட் கிவிங் மை விஷஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.